ஸோ நம்ம கூட ஒரு சிட்டி ஃபண்ட் இருக்காரு. ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் வந்து மேனேஜரல் சேஞ்சு. பிரீமியர் லீக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ரூல் பண்ண ஒரு மேனேஜரு. அண்ணன் வரும்போது நிறைய டவுட்டர்ஸ் இவெல்லாம் இங்கே சக்சீட் ஆவான் அப்படின்ற மாதிரி இருந்து ஒரு பிரீமியர் லீகே வந்து ஒரு புண்டஸ் லீகாவா மாற்றி வச்சுட்டு போயிட்டான். எப்படி இந்த ஃபார்மர்ஸ் லீகா மாற்றி வச்சுட்டு போயிட்டான். செஞ்சுரியன்ஸு, ட்ரபிள் அப்படின்னு நிறையா ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு வச்சுட்டு போயிருக்கான். ஸோ அந்த மேனேஜரல் சேஞ்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் நம்ம ஹேமந்த் ரோஸ் நம்ம எலியட் ஆண்டர்சன் அப்போ வந்து பிரிட்டிஷ் ரெக்கார்ட் ஃபியா இருந்துட்டான். நல்ல வேலை செல்சிக்கு வந்து காப்பாத்திட்டாங்க. அதை இனிமேல் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்துறணும். டெம்பரரி ரெக்கார்ட் ஃபியா இருந்துச்சு. அது என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஜென்ரலா வந்து இந்த ஹோல்டிங் மிட்ஃபீல்டருக்கு வந்து அந்த ரேட்டு மார்க்கெட்ல பெருசா போக மாட்டானுங்க. எல்லாமே இந்த அட்டாக் 100 மில்லியன் சைன்ஸ் எல்லாமே இந்த அட்டாக்கர்ஸ், விங்கர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. பட் ஒரு எலியட் ஆண்டர்சன் மாதிரி இது பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி டிபார்ச்சர்ல வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் பெர்னாடோ 2 பேரும் போயிருக்காங்க. சோ தட் வந்து we can ராட்ரி வந்து ஆல்மோஸ்ட் அது ரெக்கார்ட்ல இருந்து எடுத்துருங்கன்னு. சோ இது 2 டிபார்ச்சரோட நம்ம என்ன இந்த 2 டிபார்ச்சர்ல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா அந்த எண்ட் ஆஃப் பெப் கார்டியோலாஸ் பிரைமரா. ஏன்னா நீங்க ஒரு எடர்சன், மெண்டி, லப்போர்ட்டே, ஓட்டமெண்டி, கைல் வாக்கரு, ஃபெர்னாண்டினியோ, ராட்ரி, பெர்னார்டோ சில்வா, கெவின் டி ப்ரூனே, டேவிட் சில்வா, சானே, ஸ்டெர்லிங், அகுவேரோ, மஹரஸ், இப்படி ஒரு பிரீமியர் லீக் ஃபார்மர்ஸ் லீகா வச்சிருந்த ஒரு எரால யாருமே இல்ல இப்போ. ஐ திங்க் இப்போ சீனியாரிட்டில ஃபோடன் தான் சீனியாரிட்டின்னு நினைக்கிறேன். ஃபோடன் தான் இக்பால் ப்ரோ ஃப்ளோவா சொல்றது பார்த்தா ஒரு ஹிடன் சிட்டி ஃபனா இருப்பார் போல இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க ஆர்சனல் தான் சொல்றீங்க. ஆர்சனல் பத்தி பேசிட்டு இருந்த டயத்துல யோசிச்சு வச்சேன் அவர்கிட்ட கேட்கணுன்ற அந்த லைனப்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் தி இயரா அண்ட் வந்து நீங்க எனக்கு சிட்டி மேல என்ன ஒரு இதுனா லைக் அந்த சின்ஸ் திஸ் டிகேட் 2020 வந்து நிறைய பிக் மணி சைனிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆனது இல்லை. ஐ மீன் கிரீலிஷ் 100 மில்லியன் கிரீலிஷ்ல இருந்து கால்வின் பிலிப்ஸா இருக்கட்டும். கால்வின் பிலிப்ஸ் வந்து யூரோல அந்த 2021 யூரோல சூப்பரா ஆனா அவனும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் இப்போ பண்ண மாமூஷ் வரைக்குமே பெருசா யாருமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல நியூ சைனிங்ஸ் எல்லாமே. ஸோ எலியட் ஆண்டர்சன் ஒர்க் அவுட் ஆவானா அண்ட் மரஸ்காவோட அரைவல் அப்படியே ஒரு பாயிண்ட் அப்படியே பேசிருங்க. ரைட். அந்த எண்ட் ஆஃப் த இயரான்றது தான் ஒரு இதே ஒரு ஹெட்லைனு. ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் பெர்னாடோ தான் அந்த இதே ஸ்டார்ட் பண்ணுது. பெப் வந்ததுக்கு அப்புறம் பெப்போட ஃபர்ஸ்ட் சைனிங் செட் ஆஃப் சைனிங் வந்து ஸ்டோன்ஸ், பெர்னாடோ அதுல இருந்து. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ போனது வந்து அதான் அந்த எராவை மார்க் பண்ணுது. ஸோ அன்பிலீவபிள் அந்த சர்வன்ஸ் 2 பேருமே. ஒரு அதான் ஒரு நான் வந்து இந்த 10 இயர்ஸோட பெப்போட அந்த டாமினன்ஸ் வந்து பெர்னாடோவோட அடாப்டேஷன் இல்லாம நடந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் தான் பெப் குவார்டியோலோட ஐஸ் அண்ட் பிரெயின் ஆன் த ஃபீல்ட். அவன் வந்து ஆடாத இடமே கிடையாது, ஆக்குபை பண்ணாத ஸ்பேஸே கிடையாது பிட்ச்ல. ஸோ அந்த முழுக்க அவனோட இதுல பிலாசபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரே பிளேயர்னு கூட சொல்லலாம். ஒரே பிளேயர் வந்து பெர்னாடோ சில்வா தான். ஏன்னா பெப் வந்து மேனேஜ் பண்ணாத சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது, டேலண்டட் பிளேயர்ஸ் கிடையாது. ஆனா அந்த கேட்டகரியில எப்பயுமே பெர்னாடோ மேல அவனுக்கு ஒரு தனி பாசம் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கேம் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு குவாலிட்டி வைஸ்ல வேணா அப்படி அந்த மாதிரி ரேங்கிங் பண்ணி பெர்னாடோ எங்கேயோ கீழே லைக் டவுன் தி லிஸ்ட் வருவோம்னு நம்ம. ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த அப்ளைங் வாட் ஹி திங்ஸ், வாட் ஹி ட்ரைஸ் டு டூ ஆன் த ஃபீல்ட்ல வந்து ஐ திங்க் பெர்னாடோ வந்து அந்த டாப் இந்த லிஸ்ட்ல வந்துருவான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பெப்பு பெர்னாடோவை பத்தி பேசும்போதே அந்த அவனுக்கு அந்த ஒரு அவனுக்கே தெரியாம அந்த ஒரு இது வரும், அந்த பாசமோ யோசிச்சு. ஏன்னா அவன் என்ன நினைச்சு ஈவன் தப்பா நினைச்சாலுமே அதை வந்து தப்பான விஷயத்தையும் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஆள் வந்து பெர்னாடோ சில்வா. பிட்ச்ல போய் என்ன பண்ணணுமோ, பிளேயர்ஸை எப்படி ஆட வைக்கணும்ன்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் பெர்னாடோ சில்வா. ஸோ ஒரு மெஜிஷியன், ஒரு 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 ஜீனியஸ் தான் சொல்லணும் பெர்னாடோ சில்வா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்பாலிங் கேப்பபிலிட்டி. ஸோ அதான்
நீங்க ட்ரொசார்டுக்கு எப்படி இது சொன்னீங்களோ பெர்னாடோவுக்கும் சரி ஸ்டோன்ஸ்க்கும் அதே மாதிரிதான். ஆமா எல்லாருமே போகும்போது ஒரு ஒரு ஆஹ், ஒரு அமிக்கபிளா ஹோல்சமா போயிருக்காங்க. ஹோல்சமா தான் போயிருக்காங்க. சிட்டியோ எப்பயுமே அந்த டிபார்ச்சரை வந்து கரெக்ட் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமா அந்த ட்ராக் ரெக்கார்டு வந்து நிறைய இருக்கு. இந்த சண்டை போட்டு போறது அது வந்து ரொம்ப ரேர் தான். எல்லாமே இல்ல போறது bro, வெளியே. நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கீங்கல்ல, சோ அப்ப வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இப்ப தோக்குற போது அந்த டாக்ஸிக்கா மாறிடும். இப்ப நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ் எல்லாமே நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கிறதுனால வழி அனுப்பி வைக்கிறது உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிருது. இல்ல இப்ப நினைச்சதா இப்போ இல்ல நீ 2 வருஷம் ஈவன் தான் 1 இயர் கான்ட்ராக்ட் இருந்தாலுமே கம்மியா விற்கிறதுக்கு ஓகே இந்த பிளேயர் வந்து நம்ம இவ்வளவு தூரம் நம்மளுக்கு சர்வ் பண்ணியிருக்கான், கிளப்புக்கு சர்வ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு எக்ஸிட்ட வந்து ரொம்ப ஒரு முரண்பாடா இல்லாம ஒரு கரெக்டான ஒரு காமன் கிரவுண்ட்ல மீட் பண்ணி வழி அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோன்ஸும் பெர்னாடோவும் கிளம்பியிருக்காங்க. பெப்போ வந்து ஒரு விதத்துல அதிலே சேர்த்தலாம். ஏன்னா பெப்போ இந்த எண்ட் ஆஃப் தி இயர் இன்டர்வியூ எப்போ கல்துன் கொடுக்கும் போது சொல்லியிருப்பான், எப்பயுமே நான் தான் வந்து பெப்புக்கு வந்து ஒரு ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்திருக்கேன். ஏன்னா எப்பயுமே பெப் வந்து சொல்லுவானா, இல்ல ஐ திங்க் இதோட என்னால ஜூஸ் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு, ட்ரை பண்ண முடியுமான்ட்டு, லைக் ஐ திங்க் திஸ் இஸ் த டைம் டு கோன்னு சொல்லும் போது அவன் வந்து இல்ல நீங்க சும்மா பேசிக்க சொல்லணுமேனு சொல்றீங்க, அந்த மாதிரி உங்க ஆக்டிவிட்டிஸோ இல்ல பாடி லாங்குவேஜோ அப்படி இல்ல, ஐ திங்க் ஸ்டில் யூ ஹேவ் சம் ஸ்டில் ஹேவ் மோர் அப்படின்னு சொல்லி பெப்ப வந்து இன்னும் இருக்க வச்சிருக்கான் அப்படின்னு கல்துன் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா அப்பதான் அந்த ட்ரிபிள் 4 பீட்டு எல்லாமே வந்தது அப்படிதான். ஆனா இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் சீசன்ஸ்ல வந்து பெப் சொல்லும் போது கல்துனே நானுமே அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெப்புக்கு வந்து இதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது அந்த புஷ்ஷோ அந்த ஒரு ஒரு இன்டர்னல் ஃபீலிங், ஓகே இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்ற அது அது எப்படி சொல்றேன்னு தெரியல. இப்போ ஒரு 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 சக்சஸ்ஃபுல் ஆத்லீட் இருக்கான், ஒரு ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா அது ஓரளவுக்கு புஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புஷ் பண்றது எல்லாமே வந்து ஒரு மென்டல் சைட்ல இருந்து தானே வரும். ஓகே இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஓகே 4 பீட் யாரும் பண்ணது இல்லையா, அதை பண்ணுவோம், சரி 4 பீட்டும் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு அந்த தேடல்லே வந்து ஐ திங்க் வந்து அதுல ஒரு 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 எண்டை ரீச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கோ இல்லை அச்சீவ் பண்றதுக்கோ பெருசா எதுவும் இருக்க மாதிரி இல்லை. ஸோ அவனுக்குமே அந்த ஒரு பர்சனலாவே ஒரு புஷ் இல்லாம ஒரு இருந்துச்சு. ஸோ அதனால அதுவுமே அமிக்கபலா முடிச்சுக்கலான்ற மாதிரி தான் முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கா அதுக்கு முந்தின வீக் தான் மேனேஜரியல் ஜாப் பயங்கர டிமாண்டிங்கான ஜாப் ப்ரோ. அதாவது நம்ம சும்மா உட்காந்து 9 to 5 வேலை பார்க்கறதே நமக்கு ஒரு மாதிரி எப்படா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம், எப்படா வீக்கெண்ட் வரும், எப்படா ஒண்ணுமே பண்ணாம வெட்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். மேனேஜரியல் ஜாப் வந்து அது ரிலன்ட்லெஸ்ஸான ஒரு ஜாப். டாக்டிக்ஸ் பில்ட் பண்ணிட்டே இருக்கணும், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஆப்போனன்ட் ஸ்டடி பண்ணணும், அதுல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும், நடுவுல வேற எப்பா நீ வரமா தெரியல நீ ஆளை விடுப்பான்னு போயிட்டாங்க போல இருக்கு பெப்போட பிசினஸ். சோ அந்த அந்த ஒரு பர்சனல் சைடு வேற இருக்கு. சோ கடைசி 2 சீசனுமே கொஞ்சம் கடைசி 2 சீசனுமே கொஞ்சம் குழவன்னு ஆயிட்டான், அந்த மூஞ்சி எல்லாம் போடு போட்டுக்கிட்டு. ஆர்டராவே இப்ப நீங்க பாருங்க கொஞ்சம் டக்குனு ஆகுது, வயசான மாதிரி ஆயிடும் பாத்தீங்களா நீங்க. அந்த ஒவ்வொரு வருஷமும் தெரியுது அது அப்படியே அப்பட்டமா. அது அந்த போட்டோ ஆங்கிள் அப்படி எடுக்கிறானுங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனா நல்ல ஏஜிங் தெரியுது. ஆமா. சோ அது அந்த மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ஒரு ஜாப். கிளாப் பாருங்க, மேனேஜரியல் ஜாப் விட்டு போன பிறகு ஆளே பல ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஆப்பிள் மாதிரி இருக்கும் டக்குனு. சோ கிளாப் வெங்கர் தாத்தாவே திருப்பி ஆர்சனல் அந்த இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காரு. இதெல்லாம் போட்டுட்டு டென்னிஸ் எல்லாம் பார்க்க, விம்பிள்டன் எல்லாம் பார்க்க ரோலன் கரஸ் எல்லாம் பார்க்கறப்போ பயங்கர அதான் கிளாசி பகர்ப்பா தாத்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
நம்ம ஜியை தவிர எல்லாருமே ஏஜ் ஆயிருவாங்க உலகத்துல. நம்ம ஜி பாத்தீங்கல்ல, ஃபேஸ் எல்லாம் அந்த ஸ்கின் கேர் எல்லாம் பயங்கரமா பண்றாப்புல. தோஸ்தம் ஜி யாரு? வந்து போட்டாக்ஸ் ஜாட்டாவும் கீட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு போல இருக்கே. போட்டாக்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே மினுக்குதுப்பா மூஞ்சி ம் நம்ம ம். ஜிக்கு. ஆமா. ஜியை தவிர மத்த எல்லாமே ஏஜ் ஆவானுங்க வேர்ல்டுல. ம் இல்ல ஆனா அதான் அந்த ஒரு ஒரு ரொம்ப ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு புரியுது ஜாப் தான். புரியுது. ஆமா ஆமா. ஸோ அதான் 2 வீக்ஸ் பேக் முன்னாடி தான் அந்த இது வாங்கினேன், ஒரு ஸ்கார்ஃப் பெப்கோடைல இது போட்டு. ஏன்னா நான் ஃபுட்பால் ஒரு பீக்ல இப்போ பார்த்துட்டு இருக்கப்போ அஹ், அந்த அந்த டைம்ல இருந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து இப்போ நினைச்சு பார்க்கும்போது என் லைஃப்ல 10 இயர்ஸ் வந்து ஒரு பெப்கோடியாலாவோட ஃபுட்பாலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ற அன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது 10 வருஷம் இருந்திருக்கான். அப்படி அந்த டிராவல் வந்து எவ்வளவு பெருசா இருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ஸோ என்ன நினைக்கிறீங்க, மரஸ்கா ரெப்ளிகேட் பண்ணலாம் நினைக்கிறீங்களா பெப்பு பண்ணத? பெப்பு பண்ணதை யாராலையும் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அது அது 100% என்னால. மரஸ்கா மட்டும் இல்ல, நான் எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா நான் எவ்வளவு 92 அப்படி 26 36 வருஷம் 34 வருஷம் பண்ண பண்ண முடியாதது வந்து இந்த 10 வருஷத்துல பெப்பு நான் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களை. ஸோ ஆமா. அந்த இதை வந்து இன்னும் வரணும்னா திருப்பி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 1 in a million டைப் ஆஃப் பீப்புள், ஒரு மேனேஜர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ மரஸ்காவோட மொத்தமாவே சொல்றேன், ஹோலிஸ்டிக்கலா பேச யாராலுமே அந்த தியேட்டர் அச்சீவ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஷிப்பை வந்து பயங்கரமா ராக் ஆகாம ஸ்டேபிள் பண்ணாலே போதும்ன்ற ஒரு இதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த என்னோட ஒப்பீனியன் வந்து இக்பால் ப்ரோ சொன்னார்ல, இந்த ஃபார்மர்ஸ் லீக் ஒரு கான்செப்ட் வந்து திருப்பியும் போயிடும்ன்றது தான் இருக்கு. ஒரு வருஷமோ இல்ல ஒரு ரெண்டு வருஷமோ யாராச்சும் ஒருத்தங்க மாத்தி தான் லீக் அடிச்சுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வருஷம் ஆர்சனல் அடிக்கலாம், ஒரு வருஷம் சிட்டி அடிக்கலாம், ஒரு வருஷம் லிவர்பூல் அடிக்கலாம், ஒரு வருஷம் திருப்பி யுனைடெட் திருப்பி நல்லா இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணாங்களும் யுனைடெட் திருப்பி வரலாம், செல்சி வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஒன் டீம் வந்து எப்பயுமே ஃபேவரட்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் திருப்பியும் பின்னாடி வந்து ஒரு 2 டீம்ல இனிஷியல் சைன் பண்ணா நாங்க ட்ரை பண்ணலாம். மேபி அதுமே வந்து சண்டை செய்யறதுக்கும் ஆள் இருப்பாங்கன்னு தான் சொல்றேன். இப்போ ஒரு கிளியர் ஃபேவரட்ஸ் இப்போ எங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ ராட்ரி ஸ்டே பண்ணிட்டான், ஹாலண்ட் இருக்கான்னா திருப்பி நாங்க புஷ் பண்ணுவோம், ரைட்? இப்ப வினிஷியஸ் வந்துட்டான், ராட்ரி கிளம்பிட்டானா அது வேற விஷயம். அப்போ வந்து ஹேண்ட்ஸ் டவுன் ஆர்சனல் தான் வந்து அப்பர் ஹேண்ட்னு சொல்லலாம். ஆனா வினிஷியஸ் வந்து எங்க டீமை நாங்க இப்பயே இந்த மாதிரியே நாங்க ஹோல்ட் பண்ணிட்டோம், ராட்ரி இருக்கான் இன்னும், இப்போ அதோட இப்போ எலியட் ஆண்டர்சன் வேற வந்துட்டு இன்னும் ஆட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த கோரை வந்து அப்படியே வச்சுட்டு 2-3 பேர் இது பண்ணா திருப்பி இந்த லாஸ்ட் சீசன் மாதிரி தான் போகும், நெக் டு நெக் போகும், டைட்டில் எந்த பக்கம் வேணாலும் மாறலாம், அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி பிரீமியர் லீக் போக போக இனிமேல் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 டீமோ 3 டீமோ வந்து will have equal or close to equal possibility of winning the league அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை தவிர்த்து சைனிங்ஸ் பத்தி பேசினா எலியட் ஆண்டர்சன் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சைனிங். அது பிரைஸ் டேக் வந்து 100% ஓவர் பே தான். ஏன்னா ஓவர் பே தாண்டி 100% நாங்க எங்களுக்கே வச்சுக்கிட்ட சூழ்த்தறின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த ப்ரூனோ கிமாரஸ் வந்து நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணதை வந்து இப்ப நாங்க எலியட் ஆண்டர்சனை வச்சு நாங்க மேட்ச் பண்றோம். அதுதான் மேட்ரு. ப்ரூனோ கிமாரஸ் அப்போ நாங்க போனப்போ 100 மில்லியன் அவனோட கிளாஸ், 100 மில்லியன் கிளாஸ், 100 மில்லியன் பே பண்ண முடியாதுன்னு இந்த குண்டகன் போகும்போது ப்ரூனோ கிமாரஸ் பே பண்ண முடியாதுன்னு சொன்னது வந்து காம்பவுண்ட் ஆகி ஒரு ஆளுக்கா நாங்க போகும்போது அடி வாங்கி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம கேல்வின் பிலிப்ஸ், மத்தேயஸ் நூனஸ், அப்புறம் நீகோஜி, அப்புறம் ரெய்ண்டர்ஸ், ஸோ நிறைய அந்த யூடியூப் கம்யூனிட்டில நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெளியும் சொல்றேன். இஃப் யூ
அதான் பை சீப் பை ட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா சீப்பா நீங்க சீப்பா இப்போ 100 மில்லியனுக்கு ப்ரூனோ கிமாரஸா வாங்கியிருந்தேன்னா இந்த மீதி இருக்க அந்த இதர பல செலவுகள் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா இப்ப பார்த்த 100 மில்லியன்ல மேட்டர் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப பார்த்தோன்னா கால்வின் பிலிப்ஸ்க்கு 50 மில்லியன், ரெய்ண்டர்ஸ்க்கு அடுத்து ஒரு 50 மில்லியன், நிக்கோ கொன்சாலஸ்க்கு ஒரு ஐ திங்க் 55 மில்லியன் நினைக்கிறேன், மத்தியஸ் நூஸ்க்கு ஒரு 50 மில்லியன். பார்த்தா அதுவே ஆமா 200 மில்லியன் வந்துருச்சு. அதுக்கு பேசாம 100 மில்லியன் கொடுத்த ப்ரூனோ கிமாரஸா வாங்கியிருந்தா இன்னொரு பிரச்சனை எதுவும் பெருசா வந்திருக்காது. ஸோ இல்ல நீக்கோ கன்சாலஸ்லாம் அத்திப்பட்டுன்ற ஒரு ஊரே அழிஞ்சிருக்கு நாயர் அப்படிங்கிற மாதிரி. நீக்கோ கன்சாலஸ் எல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. சிட்டி ஃபேன்ஸுக்கு மட்டும் மேபி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன பிரச்சனை தெரியல. அதான் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து குவாலிட்டியால மட்டும்தான் முடியும். ஐ திங்க் எலியட் ஆண்டர்சன் வந்து அந்த குவாலிட்டியை வந்து ஷான் டைஸே ஷாக் ஆயிடுவான்ப்பா. ஐ டோன்ட் திங்க் எலியட் ஆண்டர்சன் இஸ் 120 மில்லியன் பிளேயர் ஃப்ரம் வாட் எவர் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம் வித் க்ளோஸ் அப்படின்னு ஷான் டைஸே செம ஷாக் ஆயிடுவான். அதான் ஐ திங்க் ஹி இஸ் அரௌண்ட் அபவுட் ஒரு 70-80 மில்லியன் பிளேயர். அது வந்து நாங்க எக்ஸ்ட்ரா அந்த 30 மில்லியன் கொடுத்தது வந்து எங்களோட அந்த நெக்லிஜென்ஸ்னால நான் கொடுப்பேன் பெனால்ட்டின்றதா நான் என்னோட கருத்து. அதை தவிர்த்து ஆனா இந்த யாரு இக்பால் ப்ரோ சொன்னாரு இந்த ஹோல்டிங் மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாமே அந்த மார்க்கெட்டுக்கு போடலன்னு. அது போய் 2-3 வருஷம் ஆயிடுச்சு இல்லை ப்ரோ. கசேடோ இருந்தான், கசேடோ வந்துச்சு, டெக்லன் ரைஸ் 100 மில்லியனுக்கு போனா, என்சோ பெர்னாண்டஸ் போயிட்டா 100 சம்திங் மில்லியன் போனா. ஸோ எல்லாருமே அந்த இப்போ மார்க்கெட் வந்து பொசிஷன் வைஸ் இல்ல, இப்போ பிளேயர் அக்விசிஷன் பிளேயர் டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் மார்க்கெட் போயிடுச்சு. இப்போ ஒரு முன்னாடி வந்து ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர், ஒரு லெஃப்ட் பேக்குக்கு இவ்வளவு, ஒரு டிஃபெண்டருக்கு இவ்வளவு, ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டருக்கு இவ்வளவு, அட்டாக்கிங்க்கு மட்டும் நம்ம நிறைய பே பண்ணுவோம் அப்படின்றத தாண்டி இப்போ வந்து எல்லாமே ஒரு 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 சிமிலரான ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எல்லாம் இப்ப எல்லாருமே எதை தொட்டாலும் 100 மில்லியன் ரைட். ஒரு பிளேயர் எவன் இப்போ டொனாலி 100 மில்லியன் போயிருக்கான். இப்போ இதுக்கு டாட்னமுக்கு மத்தியஸ் பெர்னாண்டஸ் அவனும் ஒரு மிட்ஃபீல்டர் 85 மில்லியன் போயிருக்கான். ஸோ என்னோட கருத்து என்னன்னா அந்த ஒரு அட்டாக்கர், டிஃபெண்டர், மிட்ஃபீல்டர் அந்த மெட்ரிக்லாம் தாண்டி இப்ப ஃபுட்பாலோட மார்க்கெட் வந்து வேற மாதிரி போயிடுச்சு. 100 மில்லியன் இஸ் தி நியூ 60 மில்லியன் அப்படி ஆயிடுச்சு. ஆமா, அது வந்து எப்படி வேணாலும் இப்ப வினிசியஸ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 130 மில்லியன் வாங்கினா 5 மில்லியன் கூட தான், ஐசக் கூட 5 மில்லியன் கூட, லைக் அதான் மார்க்கெட்டு. எல்லாமே வந்து இப்போ இந்த பெரிய டிஃபரன்சஸ் வந்து எம்பாப்பே வந்து அந்த 200 மில்லியன், இது நெய்மார் 230 மில்லியன், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு மாதிரி கண்டென்ஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா பிளேயர்ஸுமே அந்த 100 to 150 மில்லியன் வாட் எவர் பொசிஷன் தே ஆர் அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லைக் குவாலிட்டி சொல்றேன், குவாலிட்டி பிளேயர்ஸ் நீங்க வந்து எல்லாரோட ஐஸும் வந்து அந்த பிளேயர் மேல இருக்கு அப்படின்னா குறைஞ்சது 80-90 மில்லியனுக்கு மேலதான் அந்த பிளேயர்ஸ் எல்லாரும். அதான் என்னோட கருத்து. ஆமா, மரஸ்கா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சீசனுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ? ஒரே சொல்லுங்க ப்ரோ. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, சீசனுக்கு 10 பவுண்ட் ஜெர்சி விலை ஏத்துறானுங்க ஒவ்வொரு டீமும். ஸோ உலகத்துல எல்லாமே அப்படிதான் வந்து விலை ஏறி போயிருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்பாலிங்குமே வந்து ஒரு ஃபேனா வந்து ஃபுட்பால் கண்டென்ட் கன்சியூம் பண்ற ஃபேனா, சரி ஓகே பைரசி இருக்கு, பைரசி இல்லாம கன்சியூம் பண்ற ஃபேனுக்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ் ஏறுது. அவன் சப்ஸ்கிரைப் பண்ற ஓடிடியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த டிவி டீல்ஸ்ல ரெவன்யூ ஏறுது. எல்லாமே ஏறும்போது கிளப்ஸ் வந்து இந்த இடத்துல செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்படியே குவாலிட்டி வேணுமா? நல்ல பாயிண்ட். ஜெர்சியை வந்து வருஷம் 10 பவுண்டு 20 பவுண்டு ஏத்துறாங்க ஜெர்சிக்கு, ரைட்? ஆனா அதே மெட்டீரியல், அதே தான், அதே மெட்டீரியல் தான், அதே இதுதான், விஷயங்கள் தான். ஸோ அது மரஸ்கா வந்து ஒரு என்ன நினைக்கிறேன், பாசிட்டிவா ஒரு எமோஷனலா தான் பாசிட்டிவான்னு நினைக்க தோணுது. ஏன்னா பிச்சில் இது வரைக்கும் நான் அவ்வளவா ரொம்ப உன்னிப்பா நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. செல்சியோட கேமுமே அப்போ அந்த சைட்ல வந்து எப்பய மெயின் கேம்ஸ் மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு பிக் சிக்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது
பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி யா ஒரே ஒரு 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 சேவிங் கிரேஸ் என்னன்னா பெப்பு கூட டிராவல் பண்ணியிருக்கான் மரஸ்கா. ஸோ ஐ ஆமா. திங்க் எக்ஸ்டென்சிவாவே டிராவல் பண்ணியிருக்கான். அந்த முக்கியமா அந்த சக்சஸ்ஃபுல்லான சீசன் எரா அந்த டைம் அப்போ இருந்திருக்கான். ஸோ ஐ திங்க் நல்ல ஒரு ஐடியாலஜிஸ் எல்லாமே அவனுக்கு அந்த கூட இருக்கும். அந்த பேசிஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு உங்க பி டீம் ஸ்ட்ராங்கா கோச்சா இருக்கும்ன்றது. இருந்திருக்கான்ல. ஆமா. ஸோ அந்த அளவுக்கு அந்த இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா, அதான் பெப்பு போன காயமே ஒன்றும் ஆறல, அதுக்குள்ளேயே ராட்ரியை வந்து வாங்க பாக்குறாங்க. அதுதான் என்னோட ஆசையே தான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு சீசன் இந்த எலியட் ஆண்டர்சனும் ராட்ரி ஒரு சீசன் ஆடி கண்ணு காமிச்சிருங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ராட்ரி வந்து அந்த மாதிரி ஒரு ஆளை தான் வந்து 2 வருஷமா அவனுக்கு அதான் ஒரு டெபியூட்டியை அவனுக்கு நான் தெரியுது. அவனுக்கு நாங்க ப்ராப்பரான ஒரு டெபியூட்டியை கொடுக்காம இருந்திருக்கோம். அவனுமே ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருந்தான் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா. ஆனா ஒரு ஒரு ராட்ரிக்கு எப்படி ஒரு குண்டகன் இருந்தானோ, ராட்ரிக்கு எப்படி ஒரு பெர்னார்டோ சில்வா இருந்தானோ, அந்த மாதிரி ராட்ரிக்கு ஒரு ப்ராப்பரா இப்பதான் ஒரு எலியட் ஆண்டர்சன் கூட இருந்து இந்த ஒரு அசிஸ்ட் பண்ணுவான், இல்ல ஒரு டெபுட்டியா இருப்பான்றதுதான் என்னோட ஒரு வாங்கினப்போ இருந்த அந்த பஸ் வெளியும் அதான். எலியட் ஆண்டர்சனை தாண்டி ஓகே இனிமேல் ராட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு லெவல்ல அதிகமா இருக்கும். பிகாஸ் எலியட் ஆண்டர்சன் வந்து ராட்ரிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான்றதுதான் எல்லா சிட்டி ஃபேன்ஸோட ஒரு 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 சந்தோஷமே அதுதான். நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எலியட் ஆண்டர்சன் வந்துட்டான், இனிமேல் அவன் தான் எல்லாத்தையும் மிட்ஃபீல்ட வந்து அவன் தான் இழுத்துட்டு கூட்டு போறான். அது இல்ல, எப்படி ராட்ரிய இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் எலியட் ஆண்டர்சன்ன்றதுதான் ஒரு 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 பேச்சு. அதுவே இப்போ வந்து ஆனா அவன் தான் புஷ் பண்றான் போல இருக்கே ப்ரோ. என்னது இந்த ஏஜென்ட் சைட்ல இருந்தா டாக்ஸ் வருது. ஆனா ராட்ரி சைட்ல இருந்துமே வரது வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்னும் அவனுக்கு இன்னும் ஃபேமிலி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ராட்ரி இன்னும் வந்து பார்ட்னரு அததான் இருக்கான். இன்னும் ஒரு ஃபேமிலி வரணும். சரி ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகும், குழந்தை இதெல்லாம் வரும்போது எதுக்கு இன்னொரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல முடிக்க போறோம். அது இல்லாம நம்ம ரொசார்டுக்கு அது சொன்ன மாதிரிதான், அடுத்த ஒரு 4 வருஷம் நம்ம கரெக்டா ஒரு இடத்துல இருக்க போறோம்னு தெரிஞ்சா நெக்ஸ்ட் செட் ஆஃப் இந்த லைஃப் போறதுக்கு சொந்த வீடு வேற. ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருக்கு. ஆனா ஒரு பிசினஸ் சைட்ல பார்க்கும்போது சிட்டி ஹேஸ் த அப்பர் ஹேண்ட் தான். ஏன்னா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு. சிட்டி நினைச்சா நீ ஒரு வருஷம் இருந்துட்டு ஃப்ரீயா போன்னு சொல்லலாம், இல்ல அவங்க கேட்கற மணியை டிமாண்ட் பண்ணலாம். மேட்ரிட் லோ பால் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு ராட்ரிக்கு ஏத்த ஒரு ஃபீ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா சிட்டி கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு 50 மில்லியன் 60 மில்லியன் கொடுத்துட்டு அது 60 மில்லியன் யூரோஸ் வேற அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு இருக்கும்போது தான் ஐ திங்க் சம்திங் ஃபிஷின்ற மாதிரி தெரியுது. நீங்க எவ்வளவு போனீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டரி எவ்வளவு சேல் ஆனா சாட்டிஸ்ஃபேக்டரி நம்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐ திங்க் 80 மில்லியன் பவுண்ட்ஸ் ஐ மீன் 80 மில்லியன் பவுண்ட்ஸ் மேபி. அதான் 100 மில்லியன் யூரோஸ். அதான் எனக்கு என்னோட இன் மை ஐஸ் ஓகே தட்ஸ் அந்த பிரைஸ் கொடுத்தா நீங்க அவனை லெட் கோ பண்ணலாம், இல்லனா வந்து எப்படியோ நம்மகிட்டயே நீங்க இருக்க வச்சிருங்கன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? ரிலக்டன்ட்டா எல்லாமே. ராட்ரிக்கு என்ன கேட்டீங்கன்னா பிரைஸ் கிடையாது. ராட்ரி நீ எவ்வளவு பிரைஸ் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா ஜஸ்ட் ஃபார் அ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே ஒரு ரிலக்டன்ட்டா நம்ம செல் பண்றோம்னா ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் ஆஃப் அ டீசென்ட் ஆஃபர் டு ஓகே கன்சிடர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் மேபி பிசினஸ் டிசிஷன் தான். ஓகே இந்த 80 மில்லியனை இப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு தவிர யாருமே வந்து ஈவன் ஐ திங்க் சிட்டியோட போர்டுமே அப்படிதான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒன் இயர் ஆஃப் ராட்ரி கேன் வின் யூ அ டைட்டில் ஆர் வின் யூ அ சாம்பியன்ஸ் லீக் ஆர் வாட் எவர். ரைட், அந்த ஒரு வருஷம் அதான் அந்த அச்சீவ்மெண்ட். அதை அச்சீவ் பண்ணிட்டு ராட்ரி அமிக்கபலா நீங்க ஓகே போய்க்கோனாலும் சிட்டி அக்செப்ட் பண்ணி தான் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. பிகாஸ் ஹி கிவ்ஸ் யூ 1 இயர் ஆஃப் சக்சஸ். அது ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக். ஒரு மேஜர்
அடிக்கிறதுக்கு ராட்ரி ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த டீமுக்கு. ஸோ அதை வச்சு தான் கேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். சூப்பர். ஸோ இதான் வேற ஏதாவது எக்ஸ்பெக்டட் சைனிங் இருக்கா உங்களுக்கு? அவுட் கோயிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சவினியோ மற்றும் முக்கியமா எங்களோட இன்கமிங் அவுட் கோயிங் டிரான்ஸ்ஃபர் பிசினஸை தாண்டி we did a really good job in extending many contracts for many players. Foden extend பண்ணிட்டான், குவார்டியோல் எக்ஸ்டெண்ட் பண்ணா, குஷனாவ் எக்ஸ்டெண்ட் பண்ணா, ஸோ டோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ நாங்க ஓகே அடுத்த ஒரு செட் ஆஃப் இந்த கோட் அண்ட் கோட் ஏரா கோர் அடுத்து வந்து முக்கியமான பிளேயர்ஸ் யாரு வந்து லாங் டேர்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்ற இருக்க பிளேயர்ஸ் வந்து லாங் டேர்ம் டீல்ஸ்க்கு டை பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல நிக்கோ ரெய்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த 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 சைட்ல இருந்து பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு.